அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு சாமி. ஏன் வந்து முதுகலையில படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு திட்டப்பணி நடக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் நடத்தணும், அதுக்கு நீங்களே ஒரு சுவடியை சொல்லுங்க, எடுத்து பதிப்பிக்கிறேன் அப்படின்னு. பாருங்க எந்த அளவு பாருங்க. பொன்வோதுவா மூர்த்தின்ற ஒரு புலவர் இருந்தாரு, அவருடைய கைப்பிரதி ஓலைச்சுவடியில் இருக்கு. அதனுடைய தலைப்பு மடாதிபதி எனும் சொற்றொடர் விளக்கம். அதை எடுத்து நீங்க பதிப்பீங்கன்னாரு சுவாமி. எடுத்தேன், பார்த்தேன், அப்படியே எடுத்து பதிப்பிச்சேன், எடுத்து எழுதினேன். இதே அந்த செய்தி உவேசா அவர்கள் மீனாட்சி நிலையத்தில் படிக்கின்ற பொழுது, படித்து முடித்த பிறகு அவர் பதிப்பித்த முதல் நூல் திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த வேணு வன லிங்க விலாச புராணம் என்கிற ஒரு நூல் தான். அங்கு அவர் எடுத்த முதல் நூல். நான் எடுத்த முதல் நூலும் அங்க மடாதிபதி எனும் சொற்றொடர் விளக்கம். இருவருக்குமான பொருத்தம் அதுதாங்க. இப்ப பாருங்க, அந்த வேணு வன லிங்க விலாச புராணம் உவேசா அவர்கள் எடுத்து ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து பதிப்பித்த நூல். வேணுவன லிங்க விலாசம்ன்றது திருவாவடுதுறை ஆலயத்துக்குள்ள போறப்ப மிகப்பெரிய ஒரு மடம், ஒரு இடம் இருக்குங்க. அதனுடைய சிறப்பு தனிச்சிறப்புங்க. அந்த சுற்று வட்டார பகுதியெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு அந்த கண்ணாடியில் வேயப்பட்ட இது. அதை விட அந்த சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த கட்டடத்தை கட்டினுடைய பேர் அந்த இதுல வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் அந்த மடாதிபதிகள் அங்கு எழுந்தருளி கொடுக்காட்சி தருவார்கள். அதனுடைய சிறப்பை எல்லாம் உவேசா அவர்கள் ஓலைச்சுவடி எடுத்து பதிப்பித்திருக்கார். அதான் அவருடைய சிறப்பு. அதை முடிச்சுட்டு அப்படியே என்ன செய்யறேன், 2 ஆண்டு முடிக்கிறேன். 3ஆம் ஆண்டு எனக்கு வந்து 2 ஆண்டு முடிஞ்ச உடனே எம்ஃபில் படிக்கிறதுக்காக அதே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு வரேன். வந்த உடனே அங்க திருவாவடுதுறையை சார்ந்த சிவஞான சுவாமியுடைய அந்தாதி நூல்களை எடுத்து பதிப்பிச்சு பண்ணுங்க அப்படின்றாங்க. பதிப்பும் வருது எனக்கு. ஓலைச்சுவடி சார்ந்து எடுத்து பெயர்த்து எழுதி அதை பதிப்பிக்கிறேன். அதே சமயத்துல பதிப்புகள் ஏற்கனவே பதிச்சு வச்சிருக்காங்க, பழைய நூல்கள், அது கிடைக்காது, அதை எடுத்து சாமி தராங்க, இது மூலமா நீங்க ஆராய்ச்சி செய்யுங்கன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் சிவஞான சுவாமியுடைய அந்தாதி நூல்களை எடுத்து திருவாவடுதுறையில இருந்து எடுத்து நான் ஆராய்ச்சி செய்யறேன். அது முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும்? எப்படி உவேசாவிற்கு தியாகராச செட்டியாரால் கும்பகோண கல்லூரியிலே பணி கிடைத்ததோ அதே போல அதே நிலையில் திருவாவடுதுறையிலே ஒரு குரு பூஜையிலே நான் அங்கு பங்கு கொண்டிருக்கின்ற போது தொலைபேசி வருதுங்க எனக்கு. எப்படி பாருங்க, என்னுடைய பெரும் பேராசிரியர் முதுமுனைவர் மாசாரி என்று சொல்றாரு, போன் பண்றாரு, தம்பி உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல சொல்லுங்கய்யா, ஓலைச்சுவடி துறையில சொல்லுங்கய்யா, பெரும் பேராசிரியர் அறிஞர் சு வையாபுரி பிள்ளையுடைய பேத்தியினுடைய தலைமையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்றார். அந்த பணி வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அப்ப நினைச்சுக்கிறேன், உவேசாவிற்கு எப்படி தியாகராச செட்டியாரால் அந்த பணி வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல என்னுடைய பெரும் பேராசிரியரால் எனக்கு இந்த திருச்சிராப்பள்ளியிலே ஓலைச்சுவடி அப்பதான் கலைஞர் வளர்த்தமிழ் மையம் ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. சுவடிகளை சேகரிக்கவும், படிக்கவும், படியெடுக்கவும், பாதுகாக்கவும், பதிப்பித்து நூலாக வெளியிட வேண்டும் என்ற திட்டத்திலே நான் அங்கு சென்று சேர்கிறேன். அது யாருடைய இடத்துல? வையாபுரி பிள்ளையினுடைய பேத்தி முனைவர் இங்க இருக்காங்க. இப்பதான் இங்க எதுல இருக்காங்க, கிக்கனர்ல இருக்காங்க. ராதா செல்லப்பன் அம்மையார் பதிவாளர். அவங்க மூலமா நான் பணி செய்ய ஆரம்பிக்கிறேன். அங்கிருந்தா அதுக்கடுத்து ஒரு பணியா ஆரம்பிக்குது. இன்னும் இதுவரையில் அரசினர் கீர்த்திசை ஓலைச்சுவடி நூலகத்திலே கிட்டத்தட்ட 2011 முதல் இன்று வரை நான் இந்த ஓலைச்சுவடி தொடர்போடு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பல்வேறு திட்டப்பணிகளிலே நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி எல்லாம் ஐயா அவர்களுக்கு எப்படி தெரிந்ததோ தெரியவில்லை. என்னை அழைப்பித்து இந்த தலைப்பை கொடுத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கவிஞர் தொடுவான முனுசாமி. தொட்டதெல்லாம் சிறந்திடவே தொகுத்திடுவாய் செய்தியினை, தொடருகின்ற பெருமையினை துளைக்கிடுவாய் தொண்டனாக, தடபுடலாய் இல்லாமல் தரணியிலே தந்திடுவாய், மடமடவென செய்தி மடல் மக்களுக்கு ஏந்திடுவாய், செய்தி உலக நாயகனே முனுசாமி அவர்களே, வந்து இங்கே உமது கவியை தாருமையா. இன்று உவேசாவினுடைய விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து பெருமக்களும் உவேசாவுடைய பெருமைகளெல்லாம் பேசி மகிழ்கின்றோம். தமிழ் அவரே தமிழ் என்று நாங்கள் எல்லாம் நினைத்த காலம் ஒன்று அதையே இன்றும் நாங்கள் பின்பற்றுகின்றோம். அந்த பெருமகனாருக்கு, தமிழ் தாத்தாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய ஓரிரு வார்த்தைகள். எம் தாத்தா தமிழ் தாத்தா, என் நாட்டில் நடந்து ஏடுகள் பல கண்டு தேடி தேடி எம் தமிழை உலகிற்கு தந்த உவேசா, சங்க இலக்கியங்கள் பெருமையை செல்லெழுத்த ஏடுகளில் படித்து தமிழ்த்தாழ்க்கு தரணியில் தலைசால் சிறப்பை
சூட்டியவர் எம் உவேசா. எம் தாத்தா தமிழ் தாத்தா, அவர் நம் தாத்தா, அவரை வணங்குவோம். அடுத்ததாக ஒரு 3 வெண்பாக்கள், அதாவது இப்போதெல்லாம் தேர்தல் சீசன் வந்திருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் என் பத்திரிகையில் ஒன்று வெளியிட வேண்டும் என்று நான் எழுதியிருந்தேன். அதில் 4 வெண்பாக்களை இங்கே உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். வெண்பாக்கள். மாண்பு என்ற தலைப்பில் ஆண்டுக்கு ஆண்டு பறவை காய்ச்சல் வரும், ஆண்டைந்து போனால் ஓர் தேர்தல் வரும், போதாதா மாநிலத்தீர் மாண்புகளுக்கு தீதென்று யார் கொண்டோம் மாண்பு. ஊழலை பற்றி வருகிறது. ஊழல் தான் செய்யத்தான் ஓர் கட்சி ஓர் தலைவர், ஊழல் ஒழிக்கத்தான் ஓர் கட்சி, ஊழல் இங்கு ஊழலுக்கு ஊர் 2 ஆனாலே உல்லாசம் கொண்டாட்டம், யார் ஒழிப்பார் ஊழல் எனும் நச்சு. கூட்டணி. தர்மம்னில் எல்லோரும் நன்கறிவார், கூட்டணி தர்மமென்றில் அறிவார்தான் உண்டோ, மர்மமில்லை சாக்கடைனி எல்லாமே பன்னீர் என தெளிப்பார், பூக்களில் நீர் என்று மகிழ்வார் நம் மக்கள். தன்மான சிங்கங்கள் இந்நாட்டில் உண்டோ சொல், என் மானம் என்னோடு இருந்ததா சொல், உன் மானம் உன்னோடு என்றும் இருந்ததா சொல், ஏன் இந்த தன்மான கொண்டாட்டம். வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் ஊமே சுவாமிநாத ஐயா அவர்களுடைய பெருமையை மிகவும் சிறப்பாக தந்துள்ளீர். அத்தோடு தங்களது தொடுவான செய்தி மடலில் அவருடைய கவிதைகளையும் போடுவதாக சொல்லியுள்ளீர். வரவேற்கத்தக்கது. பாராட்டுகள் ஐயா, நன்றி. அடுத்ததாக இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் தனது கருத்துக்களை, ஊவே சாமிநாதர் பற்றிய கருத்துக்களை மிகவும் சிறப்பாக இங்கே செப்ப வந்துள்ளார். அவர்களை இந்த அவை வருக என வரவேற்று, இசை கவிஞர் ஜெகதீசன் அவருடைய கவிதை தான் நான் படிக்கிறேன். அதை நீங்கள் கேட்டு மகிழ்வுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாத்தா ஊவேசா. மண்ணுலகில் எத்தனையோ மேலோர் தோன்றி மனிதரிலே புனிதராக மிளிர்ந்தியினாலும் உண்மையாக சமுதாய உயர்வு காண உழைத்ததுவே அழியாத வரலாறாகும். கண்களாக தமிழனையே கருத்தில் கொண்டு கணக்கிலேயே வராமல் கண்டலான எண்ணிலாத நூல்களையே தொகுத்து மாந்தர் ஏற்ற முறை உரைத்தவரே ஊவேசாவர். இயக்கமுன்று செய்யவல்ல செயலை ஏற்று இரவு பகல் பாராது அலைந்து நன்மை பயக்கும் ஒரு பணியினையே தனித்து நின்று பைந்தமிழின் நூல்களையே பரிசாய் தந்தார். முயன்றாலே வெற்றியுண்டு என்ற முன்னோர் முதுமொழிக்கு சான்றாக வாழ்நாள் யாவும் அயராமல் சுவடிகளை தேடி ஓடி அருந்தமிழின் அழகுக்கு அழகு சேர்த்தார் ஐயா ஊவேசா. வேரெறிந்து கிளையெறிந்து கனியை காண விருப்பமுற்று போராடி வெற்றி கண்ட தீரரவர் செயற்திறனால் தெரிய வந்த தொன்மையான நூல்களுக்கு இணையே இல்லை. ஊரறிய கல்கியனும் கிருஷ்ணமூர்த்தி உளமாற ஊவேசாவை தாத்தா என்று சீரறிந்து போற்றியதால் சான்றோன் நாமம் சிறந்தோங்கி விளங்குவதில் விந்தை இல்லை என்று நெல்லிசை கவிஞர் ஜெகதீசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் உடல்நலம் குன்றி இருக்கிற காரணத்தினால் வர இயலவில்லை. அவருடைய படைப்பை இங்கே பறைசாற்றினேன். நன்றி, வணக்கம்.